யோசிச்சு தான் பேசுறீங்களா? அதான் உங்க தம்பியை கடைக்கு வரேன்னு சொல்றாருல, எதுக்கு வேண்டான்னு சொன்னீங்க? எல்லாம் காரணமா தான் சொன்னேன், நீ பேசாம இரு. புரியாம பேசாதீங்க. அவர் எப்பவுமே எதிர்வாதம் பண்ணி பிடி கொடுக்காம தான் பேசுவாரு. ஆனா இப்போ நேத்து அந்த அளவுக்கு பேசி எதையும் மனசுல வச்சுக்காம துளசியை அனுப்பி சமாதானமா போற அளவுக்கு இறங்கி வந்திருக்காரு. இனிமே எங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும்னு கண்டிஷன் போட்டு இறுக்கி பிடிக்கிறத விட்டுட்டு பேசாம அவரை கடைக்கு வர சொல்லிடுங்க. இத பார் சுதா, இதை எப்படி டீல் பண்ணணும், அவனை எப்ப வேலைக்கு வர சொல்லணும்னு எனக்கு தெரியும். ஆமாங்க, உங்க இஷ்டத்துக்கு அவர் ஆடுவார் பாருங்க. நீங்க வான்னு சொல்லும் போது முடியாதுன்னு முறுக்கிட்டு நின்னா என்ன பண்ணுவீங்க? நாளைக்கே வேற நல்ல வேலைக்கு போயிட்டாருன்னா அவனுக்கு உடனே எந்த வேலையும் கிடைக்காது. இன்னொன்னு நம்மளை விட்டு எங்கேயும் போகவும் முடியாது. சரி, நீங்களும் சேர்த்துக்கிற ஐடியால தானே இருக்கீங்க. அதை இன்னைக்கே சொல்லிடுறது. என்ன பேசுற நீ? நேத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சேர்ந்துக்கனா அவன் என்ன நினைப்பான்? நம்மளை விட்டா வேற ஆள் கிடைக்காது, நம்ம என்ன தப்பானாலும் மன்னிச்சு விட்டுருவாங்க, இன்னும் திமிரத்தான் நடந்துப்பான். இத பாரு, வேலை இல்லாம 4 நாள் அங்கங்க சுத்தட்டும், அப்பதான் அந்த வேலையோட அருமை அவனுக்கு புரியும். இல்லங்க, நீ தேவையெல்லாம் பேசி உயிர் எடுக்காத. இதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். சொல்லுங்க கேசவ், புரியுது. அந்த வள்ளுவர் கோட்டை முதல்ல இருக்க ஹோட்டல் அதானே? நான் வந்துடுறேன், ½ hourல இருப்பேன். நான் கிளம்பிட்டேன், வந்துடுறேன், பாய். யாருங்க கேஷவ்? நான் சாரோட ஃப்ரெண்டு, சென்னைக்கு வந்திருக்காருல, அவர் என்ன பார்க்கணும்னு சொல்றாரு, அதான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன விஷயமா வந்திருக்காரா? அவர் ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாரு, என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு, அதான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமா, நீ கீழே போனிய, போனதுல என்னாச்சு? நீங்க திரும்ப கடைக்கு வரேன்னு சொன்னதை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டாங்களா இல்ல கண்டபடி திட்டினாங்களா? இல்லைங்க, கோவப்பட்டு நாங்களும் பேசிடக்கூடாது, நடந்தது நடந்து போச்சு, கடைக்கு வர சொல்லுன்னு புவி மாமா. ஆனா இப்போ 2 நாளைக்கு வேற யாரையும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா, அதனால சாரிங்க. உனக்கு தான் போய் சொல்ல வராது, அப்புறம் என் தேவையில்லாம ட்ரை பண்ற. நான் தான் அப்பவே சொன்னேன், எனக்காக நீ அவங்க கிட்ட போய் பேசிட்டேன்னா கண்டிப்பா அவமானப்பட்டு தான் வருவேன். அதை விட்டுட்டு வீராப்பா நம்ம கிளம்பி போனா பேசிட்டு வரேன்னு இப்ப என்னாச்சு பத்தியா? இந்த பார், அண்ணனும் அண்ணியும் உங்ககிட்ட மட்டும் தான் எந்த கால்குலேஷனும் எல்லாமே அக்கறை காட்டுறாங்க. தயவு செஞ்சு எனக்காக பேசி அதை கெடுத்துக்காத. நீங்க வேதனைப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குங்க. எனக்கு வேலை போயிடுச்சுலாம் நீ கவலைப்படாத, திறமை இருக்கணும், எங்க வேணாலும் வேலை கிடைக்கும், நீ தைரியமா இரு, வந்துடுறேன். நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா. சரி, என் முகத்தை கொஞ்சம் பாருங்களேன். எதுக்கு பாருங்க சொல்றேன். அம்மனா இருந்தனா இப்பதான் புஜிமாவா மாறி இருக்கேன். முகத்துல இருந்த தழும்பெல்லாம் போயிடுச்சான்னு பாருங்களேன். ஐயோ, கண்ணாடி மாதிரி பளபளன்னு ஆயிடுச்சு. இது அடிச்சு தின்னலாம் போல இருக்குது. ஐயா, கண்ணாடிய போய் கடிச்சு திம்பிங்களா? ஏன் பூஜிமா இப்படி இருக்கிற? உனக்கு ரொமான்ஸும் தெரியல, ரொமான்ஸ் பண்ணா புரிஞ்சுக்கும் தெரியல உனக்கு. யார் சொன்னது? உங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியல. என்ன சொல்ற நீ? எப்ப பார்த்தாலும் டியூட்டின்னு கிளம்பி போயிட்டே இருக்கீங்க. அதான் வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்களோட போய் பேசுறது. இந்த பாரு, எங்க அம்மா நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா பார்த்துருக்காங்க. 3 மணி நேரம் கதையை மூச்சு விடாம 7 மணி நேரம் சொல்லுவாங்க. எங்கப்பா சொல்லவே வேணாம், ராமாயணத்துல பாதி மகாபாரதத்துல பாதின்னு குழப்பி அடிச்சு ஒரு கதை சொல்லுவார் பாரு. பொழுது போறதே தெரியாது. நீ எல்லாம் ஒரு புருஷனாயா? ஏன் பூஜிமா? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ராமாயண கதையை கேட்க சொல்ற? காலை நீட்டிக்கிட்டு ராமாயணம் படிக்க நான் கிழவியா? இப்ப என்ன பண்ணுங்கிற? அதுக்கு இல்லங்க, நான் அழகா இருக்கேன்னு தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் இன்னும் செய்யாம இருக்கேனே, அத செஞ்சிட்டா என் மனசு நிம்மதியாயிடும். ஆமா பூஜிமா, மீன் குழம்பு வைக்க தெரியும், ஒரு நாள் வச்சு தரேன்னு நீயும் சொல்லிட்டு தான் இருக்கிற. உன் கடமை உணர்ச்சி எனக்கு புரியுது, ஆனா பாவம் உனக்கு தான் டைமே இல்லையே. அட பாவி மனுஷா, பொண்டாட்டியோட கடமை மீன் குழம்பு வச்சு தரதா? எவன் சொன்னது? உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறது அதான் பொண்டாட்டியோட கடமை. சந்தோஷம்னா என்ன தொட்டில போட்டு ஆட்ட போறியா, இல்ல பாட்டு பாடி ஆட போறியா? ஆமா, பரதநாட்டிய கத்துட்டு வந்து ஆடி காட்டுறேன், நீ பாத்துட்டே இரு. டியூப் லைட். நான் சொன்னது வேற சந்தோஷம். இந்த பாரு பூஜிமா, இப்ப நான் புருஷன் இல்ல போலீஸ்காரன், இதெல்லாம் பேச நேரம் இல்ல. ஆமா, புருஷனாவே இல்ல, அப்புறம் எங்க இருந்து போலீஸா இருக்கிறது? ஏய், என்ன நானும் பாக்குறேன், ஆம்பளையாங்கிற புருஷனாங்கிற மனுஷனாங்கிற, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? பொண்டாட்டி மனசா புரிஞ்சு நடக்காது முதல் தப்பு. நான் தான் உங்க பொண்டாட்டினே மறந்து போனது 2வது தப்பு. இந்த பாரு பூஜிமா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நான் இப்ப உன்னை மறந்தேன். எப்ப மறந்தீங்களா? நீங்க என்ன பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? என் கூட பேசி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? ஏன் தெரியாது? உங்க அப்பா என் மக மேல ஆத்தா இறங்கி இருக்கிறா, அவளை பார்த்து பேசிட்டேன்னா வெட்டி காக்காக்கி போட்டுருவேன்னு சொன்னார, அப்ப பார்த்தது.
பொண்டாட்டிய பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு மாமனாரே சொன்னா நான் எங்க போய் அழுவுறது? இத பாருங்க புஜிப்பா, அம்மா போட்டதால அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக எப்பவுமே விலைக்கு போயிட்டு இருந்தா எப்படி? அதான் எனக்கு சரியாயிடுச்சுல. ஆமா சரியாயிடுச்சு. அப்ப நம்ம புருஷன் பொண்டாட்டியா இருக்கணும்ல. ஆமா இருக்கணும். இருக்கணும்னு மட்டும் சொன்னா எப்படி? இருந்து காட்டணும்ல. ஆமா இருந்து காட்டணும். ஆனா இருந்து காட்டுறதுன்னா எப்படி? ஐயோ ஐயோ ஐயோ, நிஜமாவே தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? புஜிமா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. அதுக்கெல்லாம் நான் இப்பெல்லாம் ஆசைப்படுறதே இல்லை. ஆசைப்பட்டா எங்க அப்பா செவுத்துல முட்டி கீழே உயராரு. இல்ல உன் மேல அம்மன் வந்து பாட்டு பாடுறா. அதுவும் இல்லனா போன இடத்துல நாய் கடிக்குது. ஆசைப்பட்டாலே ஐயோ ஐயோன்னு கத்துற மாதிரி ஆயிடுது. எதுக்கு வம்பு? பேசாம சும்மா இருக்கிறதே பெட்டர். அட பாவி, தலையில பாறாங்கல்ல போட பாக்குறியே. ஏதோ நேரம் கூடி வரல, சாமி கண்ண தருக்கல, அதுக்காக மனசை விட்டா எப்படி? ஒரு மனைவியா உங்களோட நியாயமான ஆசைய எதிர்பார்ப்ப நான் இன்னும் நிறைவேற்றல. அந்த குற்ற உணர்ச்சியே என்ன கொல்லுது. இவ்ளோ நாளா உங்களை ஏமாத்தி பெரிய பாவம் பண்ணிட்டேன். அதுக்காக இன்னைக்கு பிராயச்சித்தம் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸ்டேஷனுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க ப்ளீஸ். அப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் கன்ஃபார்ம். ஆனா ஆர்வத்தை வெளில காட்டி கூடாது. ஆர்வக்குள்ளார ஆயிருவோம். என்ன புஜிப்பா பேசாமையே இருக்கீங்க? இல்ல புஜிமா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை. ஆசைப்பட்டது அப்பவே கிடைக்கணும். கிடைக்கலன்னா அதுக்காண்டி ஏங்க கூடாது. நான் வைராக்கியமான ஆளு, எதுக்காண்டியும் ஏங்க மாட்டேன் தெரியல. அப்போ நான் தகுதி இல்லாதவன் முடிவே பண்ணிட்டீங்களா? சேச்சே, மற்ற விஷயத்துல நீ அம்சமான பொண்டாட்டி. இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத புஜிமா. அது இன்னைக்கு நடந்தாலும் சரி, நாளைக்கு நடந்தாலும் சரி, நடக்கவே இல்லைனாலும் சரி, நான் வருத்தப்பட மாட்டேன். நீ காலம் முழுக்க என்கிட்ட பாசத்தோட இருந்தா அந்த சந்தோஷமே எனக்கு போதுமா. புஜிப்பா, நிஜமாவே உங்களை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவ்ளோ பெருந்தன்மையா? இதே வேற ஒருத்தங்களா இருந்திருந்தா ஒண்ணுக்கும் உதவாதவன் என்ன அடிச்சு துரத்திருப்பாங்க. ஆனா நீங்க பாசமாவது மண்ணாவது. இன்னைக்காண்டி அது நடக்காம போட்டோம், நானும் அதை தாண்டி பண்ண போறேன். எப்படிங்க உங்களால இப்படி இருக்க முடியுது? நீ உசுறு புஜிமா. உயிரை யாராவது அடிக்க முடியுமா? வெளியில போடின்னு துரத்த முடியுமா? நீ பொண்டாட்டியா வரதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு இது போதும் புஜிப்பா. பாசத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தூசு. அது எப்ப வேணா நடக்கட்டும். நீங்க ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க. ஐயோ பிளேட்டை மாத்திட்டாலே. நீ ஃபீல் பண்ணாத புஜிமா. நான் என்னடா இன்னும் டியூட்டி கிளம்பலையா? நான் இன்னைக்கு லீவுப்பா. ஏய் லீவுங்கிற யூனிஃபார்ம் போட்டிருக்க, என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா? கேள்வி மேல கேள்வி கேட்காதப்பா, டார்ச்சர் பண்ணாதப்பா, போப்பா. டேய் ஏன்டா நாய் மாதிரி வள்ளு வள்ளுன்னு விடுற? இவனை கடிச்ச நாய்க்கு என்னாச்சோ தெரியலையே. ஏங்க சீக்கிரம் வாங்கன்னு சொன்னதுக்கு பெருசா பிகு பண்ணீங்க, இப்ப லீவே போடுறேன்றீங்க. இருக்கட்டும் புஜிமா, நீங்க ஒரு நாள் தானே. எதுக்கு அனாவசியமா லீவ் எல்லாம் போடுறீங்க? நீங்க சீக்கிரமா வந்தா போதும். இல்ல பூஜிமா, நமக்கு தான் சிவ பூஜையில கரணி மட்டும் இல்லாம காண்டாம காட்டெருமெல்லாம் நுழையுதே. அதை கரெக்ட் பண்றதுக்கு லீவ் போட்டதான் சரியா வரும். இப்பதான் எனக்கு எந்த ஆசையுமே இல்ல, எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொன்னீங்க. அது சும்மா அழுந்து விட்டேன், நம்பிட்டேனே. அது பாரு, லீவ் எனக்காக போடல. நீ வேற குற்ற உணர்ச்சியா இருக்கு, குறுகுறுன்னு இருக்குனியா, அதான் லீவ் போட்டு. கொஞ்சம் பூஜிமா, நான் போய் ட்ரெஸ் செட் பண்ணிட்டு வரேன். அவதான் வேண்டாம். இப்போ அவன் முன்னாடி போனா ஃபாலோ பண்ணி வந்து தான் ஃபீல் பண்ணுவா. எதுக்கு வம்பு? பேசாம பார்க்காத மாதிரி எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். மோகன், நிஜமாவே என்ன பார்க்கலையா? மோகன், டேய் மோகன், மோகன், நான் கூப்பிட்டது காதுல வேலையா
இல்ல கேட்டும் கேட்காத மாதிரி போறானா? ஓகே கல்யாணி, இனிமே நான் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டேன். உனக்கு பிடிக்கலனா அனாவசியமா உன் கூட நான் பேசவும் மாட்டேன். ஓ, அந்த வீரப்ல தான் போறாரு அதோர. வாங்க தமிழ், உட்காருங்க. அப்புறம் கேசவ், பிசினஸ் சம்மந்தப்பட்ட வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நான் நினைச்சதை விட நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி பெங்களூர்ல தான் ஹெட் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் சென்னை, ஹைதராபாத், கொச்சின் எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதை பற்றின ஃபீல்ட் ரிப்போர்ட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். எனக்கு ஏற்கனவே இந்த ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை கொஞ்சம் நல்லாவே தெரியும். அவங்கக்கிட்ட ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி பற்றி சர்வே பண்ணி ரிப்போர்ட் கேட்டிருந்தேன். அவங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தான் இது. ஓ, வெரி குட் கேசவ். ஆரம்பத்தில் நீங்கள் ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணியிருக்கீங்க. என்னைக்குமே பிஸ்னஸ்க்கு பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. தேங்க்யூ சார். யா கமென். என்ன பார்க்குறீங்க? சாரு உங்களுக்கு டீ ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா அதான் ஆர்டர் பண்ணேன். கம்பெனிக்கான மாஸ்டர் பிஸ்னஸ் பிளான்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்ன, கம்பெனியோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகமாக தேவைப்படுது. அதை பற்றி கவலை இல்லை. இந்த மாதிரி பிஸ்னஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரி திறமைசாலி தான் எனக்கு தேவை. குடிங்க. தேங்க்ஸ். சொல்லுங்க தமிழ், நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? புரியல. முடியும்னா எது கேட்குறீங்க? அதான் சொன்னேனே, ஒர்க்கிங் பார்ட்னரா ஜாயின் பண்ணுங்கன்னு. சரின்னு சொன்னீங்கன்னா சென்னை பிரான்ச்சை உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கேன். கேசவ், ஆக்சுவலாக சாரு ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா அதுதான் நான் பண்ணேன். ஆனால் உங்களை நம்பி தான் ஆரம்பிக்க போறேன். ஸோ தட்டி கழிக்காதீங்க. கேசவ், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் ப்ளீஸ் தமிழ், ஏன் தயங்குறீங்க? நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு வருமானம் இதில் கிடைக்கும். உண்மையை சொல்ல போனா வரக்கூடிய ப்ராஃபிட்ல 1 ஆஃப் த ஷேர் உங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ஆஃபரை நீங்க கட்டாயமா சாருக்காக ஒத்துக்கிட்டே ஆகணும். கேசவ், நீங்கள் கொடுக்குற இந்த ஆஃபர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. எனக்கு இது எடுத்துக்கணும்னு ஆசை தான். ஆனால் இப்போ எங்கள் அண்ணனோட பிஸ்னஸை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதை விட்டனால் வர முடியாது. அப்படியா? என்ன பிஸ்னஸ்? ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ். மை காட், தமிழ் என்ன சொல்றீங்க? உங்களை மாதிரி திறமைசாலி எதுக்கு ப்ரொஃபஷனல்ல வேலை பார்க்கணும்? இங்க பாருங்க, உங்க திறமையை அனாவசியமா வீணாக்காதீங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும்போது திறமையை, தகுதியை எஸ்டாப்ளிஷ் பண்றவங்க தான் புத்திசாலி. இங்க உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. எனக்கும் நீங்க சாதிப்பீங்கிற நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் தயங்காதுங்க, சரின்னு சொல்லுங்க. கேசவ், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு புரியல. பர்சனல் ப்ராப்ளத்துக்காக அண்ணங்கிட்ட கொஞ்சம் நான் பணம் வாங்கியிருந்தேன். அதை அடைக்காம என்னால் வெளியே வர முடியாது. இன்ஃபேக்ட் இந்த பண விஷயத்தால் எனக்கு உனக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரி, உங்க பிரதருக்கு எவ்வளோ தரணும்? 5 lakhs. எது கேட்குறீங்க? கேசவ், என்னது? உங்க ஃபுல் நேம் தமிழரசு தானே? ஏ கேசவ், என்ன பண்ணுறீங்க? ஐயோ கேசவ், என்னங்க, இதில் 5 lakhs எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பிரதரோட கடனை செட்டில் பண்ணுங்க. இல்லை கேசவ், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணின்றதுக்காக என் ப்ராடக்ட் உங்ககிட்ட சொல்லலை. தமிழ், நானும் அதை மைண்டில் வச்சு இதை தரல. உங்கள் திறமைக்கு, நீங்கள் செய்ய போகிற வேலைக்கு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்காக இது ஒரு இனிஷியல் பேமெண்ட்டாக தான் தரேன். ஒரு விதத்தில் இதையும் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். இல்லை கேசவ், இது எனக்கு வேண்டாம். தயங்காதீங்க தமிழ், முதல்ல செக்கை வாங்கிக்கோங்க சொல்கிறேன். இல்லை ப்ளீஸ், என்னை கம்பல் பண்ணாதீங்க. ஏன், இதை வாங்கிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க கேசவ். ஷாருக்கிட்ட உங்கள் விஷயமா பேசி அவளை கல்யாணத்துக்கு சம்மதி வைக்கணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒரு வேளை அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள்... நோ, நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்க? இல்லை, ஒரு வேளை நீங்கள் அதை மனசில் வச்சு தான் அது பண்ணுறீங்கன்னா எனக்கு இது வேண்டாம். ஏன்னா பின்னாடி எல்லாருக்குமே அது வேதனை ஆகிடும். சாரு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலாம், சம்மதிக்காமலும் போகலாம். அது அவளோட இஷ்டம். தமிழ், நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் ஃப்ரெண்டுங்கிற முறையில் தான் சாருக்கிட்ட உங்களை பேச சொன்னேன். இல்லை, ஒரு லெவலுக்கு மேலே என்னால் சாருக்கிட்ட பேச முடியாது. அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா என்னால் கம்பல் பண்ண முடியாது. நான் கம்பல் பண்ணவும் மாட்டேன். இல்லை தமிழ், நீங்கள் சொன்னால் சாரு நிச்சயமாக கேட்பா. எங்கள் 2 பேருக்கும் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இப்போ நான் பேச வந்தது அதை பற்றி இல்லை.
உங்களை மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் உங்களை ஒர்க்கிங் பார்ட்னராக ஜாயின் பண்ண சொன்னேன். ஒருவேளை என்னோட பேக்ரவுண்டில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சாரு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சாரு சொன்னால் நம்புவீங்கல்ல? இல்லை கேசவ், நான் உங்களை சந்தேகம்லாம் படலை. இல்லை தமிழ், ஒருத்தர் கூட பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க தகுதியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ஹலோ சாரு, தமிழ் உங்ககிட்ட பேசணுமா? வாங்க தமிழ், சாரு லைனில் இருக்கா, பேசுங்க. வாங்க பேசுங்க, நான் வெளியே இருக்கேன். ஹலோ. ஹாய், எப்படி இருக்கீங்க?